வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரச்சாரத்திற்கு வரவிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் இளைஞர்களின் ஆதர்ச நாயகராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய கல்வித்தங்களை கேள்வி கேட்பவராக களத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இங்கு திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வர இருக்கிறார். இந்த தொகுதி எனக்கு அறிவிக்கப்பட்டவுடனேயே எனக்கு முதல்ல தோன்ற ஒரு விஷயம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் நாம நிக்கிறோன்றது எனக்கான ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் எக்ஸ்எம்எல்ஏ டி.கே. ராஜாவண்ணன் அவர்களுக்கும் கிருபாகரன் அவர்களுக்கும் மாவட்ட செயலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் சிவா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொகுதி பொறுப்பாளர் கவியரசு அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் வாசுதேவன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் கவிதா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சின்னம் என்ன? நரேந்திர மோடி அவருடைய சின்னம் என்ன? மருத்துவர் ஐயா அவருடைய சின்னம் என்ன? இந்த முறை மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கூட்டணியில் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் என்று கொள்கையில் அடிப்படையிலான அத்தனை தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய வளர்ச்சியை எதிர்பார்த்து இந்த பகுதிக்கான வாக்குறுதிகளை எல்லாம் நோட்டீஸ் கொடுத்திருக்கியா? நோட்டீஸ் அப்படி நம்ம பசங்களுக்கு தான் அவங்க. அதனால வாக்குறுதிகளை படிச்சு பாருங்க. வாய்ப்புக்கு நன்றி. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நம்ம சின்ன என்ன? நன்றி, வணக்கம். மகளிருக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய முகங்களை பார்த்தாலே தாமரப்பூ மாதிரி தான் இருக்கு. காலையில 19ஆம் தேதி காலையில மோக வீட்டு கண்ணாடி பார்க்கும்போது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். அவன் அந்த தம்பி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. நேரா போக 2வது பட்டன்ல அஸ்வத்தாமன் பேர் இருக்கும், தாமரையில் இருக்கும். ஓட்ட போடுங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்ம மக்களுடைய வாழ்க்கை, நம்ம ஊருடைய வளர்ச்சியை நாம் வளர செய்கிறோம். நன்றி, வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் நல்ல பல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். வீட்டுக்கு வீடு கழிவுறையாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருகிற திட்டமாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, அனைவரின் வளர்ச்சிக்காக உதவுகிற நல்ல தலைவராக இருப்பதால்தான் இந்த உலகமே கொண்டாடுகிற உன்னத தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இந்த முறை திமுக என்ற தீய சக்தியை நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய நேரம். ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி எல்லாரும் எடுத்தாமா, மக்களை குடிக்க வைத்து ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. மக்கள் குடிக்கிற காசு 40 வருஷம் 45 வருஷம் எல்லாம் வகையில சாகுறாங்க. அது பத்தாதுன்னு கஞ்சா, அது பத்தாதுன்னு சாப்பாடு சாதிக்கணும்னு சொல்லி உலகம் மோசம் போதைப் பொருள் கடத்துகிற போதை கடத்தல் மன்னரோடு இவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நயவஞ்சக ஆட்சியை தூக்கி போட வேண்டிய நேரம் என்பது நமக்கு இப்போது நடப்பத பிரதமருக்கான தேர்தல். அடுத்த பிரதமர் யாருன்னு சந்தேகம் இருக்கா? ஒடி பட்சிங்களா? திமுக சொன்னீங்க, நரேந்திர மோடி தான் பிரதமர். அதனால நம்முடைய ஓட்டுக்கிற பிரதமர் யார் வருவாரோ அவங்களுக்கு போகும், ஜெயிக்கிற இடத்துக்கு போகும். புரோகிராமத்தை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய சின்னம் என்ன? நரேந்திர மோடியோட சின்னம் என்ன? சமூக நீதிக்காக மருத்துவர் ஐயாவுடைய சின்னம் என்ன? டிடிவி
டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், ஐஜேகே பாரியாந்தர் அவர்கள் அனைவரும் இன்றைக்கு கொள்கை தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு அணியில் கூடியிருக்கிறார்கள். மேடையில் இருக்கிற டி.கே. ராஜா அண்ணன் அவர்களுக்கும், பொன்னுசாமி அண்ணன் அவர்களுக்கும், நடராஜ அண்ணன் அவர்களுக்கும், குட்டிமணி அண்ணன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய லோகநாதன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் வாசுதேவன் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நம்ம சின்ன என்ன நன்றி, வணக்கம். இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த என்எஸ்என்ஆர் மோகன், பிஜேபியுடைய ஒன்றிய தலைவர் மற்றும் இளைஞர்களுக்கும் கட்சியின் முன்னோடிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளுக்கும், வந்திருக்கும் பெண்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி.